ஓம் சாந்தி. 20/3/2004 அவ்யக்த பாப் தாதாவினுடைய இனிமையான மகா வாக்கியம். பாபா சொல்றாங்க, இஸ் வருஷக்கோ விசேஷ ஜீவன் முக்த் வருஷக்கே ரூபமே மனாவோ. இந்த வருடத்தை விசேஷமாக ஜீவன் முக்தி வருட ரூபத்தில் கொண்டாடுங்கள். ஏக்தா और ஏகாக்கிரதா से பாப் की பிரத்யக்ஷதா கரோ. ஒற்றுமை மற்றும் மன ஒருமுகப்பாட்டின் மூலம் தந்தையை பிரத்யக்ஷப்படுத்துங்கள். இந்த வருஷத்தை விசேஷமா ஜீவன் முக்தி வருஷமாக கொண்டாடுங்க. சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை போல எல்லா காரியங்களையும் செய்தாலும் எல்லாத்திலிருந்து விடுபட்டு கொண்டாட்டமான வாழ்க்கையா ஆக்குங்க. கூடவே பாபாவை பிரத்யக்ஷப்படுத்தணும். எப்படி? ஒற்றுமை மற்றும் மன ஒருமுகப்பாட்டின் மூலம் பாபாவை பிரத்யக்ஷப்படுத்துங்க. आज स्नेह के सागर चारों ओर के स्नेही बच्चों को देख रहे हैं. இன்று அன்பு கடல் நாலாபுறத்திலும் இருக்கும் அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். बाप का भी बच्चों से दिल का अविनाशी स्नेह है. தந்தைக்கும் குழந்தைகள் மீது உள்ளத்தின் அழிவற்ற சிநேகம் இருக்கிறது. குழந்தைகளுக்கும் கூட இதய நாயகனாகிய திலாராம் பாபாவோடு இதயத்தின் சிநேகம் இருக்கிறது. இது பரமாத்ம சிநேகம், உள்ளத்தின் சிநேகம். இதை தந்தை மற்றும் பிராமண குழந்தைகள் மட்டுமே அறிவார்கள். பரமாத்ம சிநேகத்திற்கு பாத்திரமானவர்கள் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் மட்டும்தான். பக்த ஆத்மாக்கள் பரமாத்ம அன்பிற்காக தாகத்தோடு இருக்கிறார்கள், வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். பரமாத்மா அன்பிற்காக பக்தர்கள் தாகத்தில் ஏங்கிக் கொண்டு வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் பாக்கியவான் பிராமண ஆத்மாக்கள் அந்த அன்பினுடைய பிராப்திக்கு பாத்திரமானவர்கள். பாப்தாதா அறிந்திருக்கிறார். பச்சோं का विशेष प्यार क्यों है? குழந்தைகளினுடைய அன்பு விசேஷமானது ஏன்? क्योंकि इस समय ही सर्व खजानों के मालिक द्वारा सर्व खजाने प्राप्त होते हैं. இந்த நேரம்தான் அனைத்து கஜானாக்களினுடைய எஜமானன் மூலம் அனைத்து கஜானாக்களும் பிராப்தி ஆகுகிறது. ஏன் நமக்கு விசேஷமான அன்பு ஏற்படுது? சர்வ கஜானாவுக்கு எஜமானன் மூலம் சர்வ கஜானாக்களும் இந்த நேரம்தான் நமக்கு பிராப்தி ஆகுகிறது. ஜோ கஜானி சிரப் அப்புக்கா ஏக் ஜனம் நகி. இப்போ நாம பெறக்கூடிய இந்த கஜானாக்கள் வெறுமனே இந்த பிறவிக்கானது மட்டும் கிடையாது. அநேக ஜென்மங்கள் வரை இந்த அழிவற்ற கஜானாக்கள் உங்கள் கூடவே தொடர்ந்து வர இருக்கிறது. நீங்கள் அனைத்து பிராமண ஆத்மாக்களும் கூட உலகத்து ஆத்மாக்களைப் போல வெறும் கையோடு செல்ல மாட்டீர்கள். உலகத்தில் யாராவது சரீரோட இருந்தால் காலியாதான் போகணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் இங்கே என்ன பண்ணிடணும்? விட்டுட்டு போயிடணும். நீங்கள் உலகத்தை போல் வெறும் கையோடு செல்ல மாட்டீர்கள். எப்படி செல்ல போறோம்? சர்வ கஜானாக்களோடு செல்வீர்கள். ஆகவே அப்பேற்பட்ட அழிவற்ற கஜானாக்களினுடைய பிராப்தியின் போதை இருக்கிறது அல்லவா? மேலும் அனைத்து குழந்தைகளுமே அழிவற்ற கஜானாக்களை சேமித்து வைத்திருக்கிறீர்கள் தானே. சேமிப்பினுடைய போதை, சேமிப்பினுடைய குஷியும் சதா இருக்கிறது. பாபாட்ட இருந்து நம்ம கஜானாவை பெறுகிறோம், சேமிக்கிறோம். சில நேரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அன்னன்னைக்கு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க? காலி பண்ணிடுவாங்க. அவங்களுடைய லைஃபு கூட கொஞ்சம் டேஞ்சர், பயமானதாக தான் இருக்கும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. நாளைய பொழுதை பற்றி பயப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? சேர்த்ததை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? காலி பண்ணிட்டாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை.
சேமித்ததினுடைய குஷி இருக்கிறது, போதை இருக்கிறது. ஒவ்வொருவருடைய முகத்திலும் கஜானாவினுடைய சேமிப்பினுடைய ஜொலிப்பு தென்படுகிறது. பார்வைக்கு திருடனுக்கு யார் பாக்கெட்டில் பணம் இருக்குதுன்னு தெரியும். எல்லார் பாக்கெட்லையும் பிளேடு போட மாட்டார். திருடனுக்கே தெரியும் சொல்லும்போது பாபாவுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன தெரியுது பாபாவுக்கு? சேமிப்பு இருக்குதா? இப்போ இன்னைக்கு இல்லை, ஜென்ம ஜென்மத்துக்கும் உங்க கூடவே இந்த பிராப்திகள் வரப்போகுது. அந்த குஷி, அந்த போதை இருக்கிறதா? இதை ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நல்ல யோகா பண்ணி நல்ல சேவை பண்ணி நல்ல சண்டை போட்டுட்டோம்னா நைட்டு தூங்கும்போது சண்டைலாம் போட வேண்டாம். கொஞ்சம் எரிச்சல் ஆனாலே போதும், டென்ஷன் ஆனாலே போதும். இல்லை கொஞ்சம் தேவையில்லாத தேவையில்லாத ஒரு காட்சியை பார்த்தாலும் கூட போதும். சேர்த்தது என்னவாச்சு? காலியாச்சு. அன்னைக்கே சேர்த்து அன்னைக்கே காலி. நிறைய பேர் அப்படித்தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, சண்டை போட்டுருவாங்க, காலி பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு பாவமாக இருக்கும், இவங்க இவ்வளோ இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு வேஸ்ட் விஷயத்த பேசினா கூட சேர்த்தது என்னவாயிடும்? பாபா ஒரு வாணியில் சொல்கிறார், நீங்கள் 1000 பேருக்கு ஞானம் சொல்லி ஒரே ஒரு ஆத்மாவை டிஸ்டர்ப் பண்ணி விடுங்க, உங்களுக்கு முட்டை மார்க்கு தான். இன்னும் விருப்பப்பட்டால் பாபா மைனஸ் மார்க்கு தான் போடுவார். இல்லை நியாயம் இருக்கா இல்லையா? அவர் தர்மராஜ் சொல்கிறார், இதுதான் ஏன் நியாயம் அப்படின்றார். நீ எத்தனை பேருக்கு சேவை பண்ணேன்றது பெரிய விஷயம் இல்லை, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தியா, அது ரொம்ப முக்கியம். யாரையும்லாம் இல்லை, நாம டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தோமா? நாம டிஸ்டர்ப் ஆனால் கூட அதுக்கு பேர் என்னதுதான்? சேமிப்பு காலி. ஒரு பறவை எப்போ தீப்பிடிச்சு எரியும்னா அதில் உள்ள ஈரப்பசையெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணிடும்? தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். ஈரப்பசை போகலைன்னு அது எரியாது. நீங்கள் சேமிப்போடு இருந்தால் உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது? டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஒரு வேஸ்ட் தாட்டு வருதுனாலே அதுக்கு பேர் உள்ளுக்குள்ள ஞானம் இல்லை, புண்ணியம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, எல்லாமே ஈஸியாக தெரியும். புண்ணியம் இல்லைன்னா எல்லாமே தப்பாக தெரியும். செய்பவர் யாரு? செய்ய வைப்பவர் யாரு? பாபா சொல்றார், உங்க முகத்தை பார்த்தா எனக்கு தெரியும், நீங்க சேமிப்போட தானே இருக்கிறீங்க. சேமிப்பினுடைய பிரகாசம், ஜொலிப்பு, குஷி, போதை உங்களுடைய முகத்தில் தெரிகிறது. தெரியும் தானே? நீங்க என்ன கஜானாக்களை பாபா மூலம் சேமித்திருக்கிறீர்கள். கபி அப்னே ஜமாக்கா காத்தா, எப்பொழுதாவது தன்னுடைய சேமிப்பு கணக்கை சோதனை செய்கிறீர்களா? பாபாவோ அனைத்து குழந்தைகளையுமே பார்க்கின்றார். அவர் ஹரியேக்கு கஜானா அக்குட்டு தேத்தேகே, அவர் ஒவ்வொரு குழந்தைக்குமே அளவற்ற கஜானாவை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு கொஞ்சம், சிலருக்கு அதிகம் என்று அவர் தரவில்லை. பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கஜானா கொடுத்திருக்கிறார். இப்போ பாபா சொல்றாங்க, நான் கொடுத்தது எல்லாருக்கும் ஒன்று போல தான். ஒவ்வொரு குழந்தையுமே குறைவற்ற, துண்டிக்கப்படாத, அழிவற்ற கஜானாக்களுக்கு எஜமானர்கள். குழந்தை ஆகுகிறீர்கள் என்றாலே அர்த்தம் கஜானாவுக்கு எஜமானர் ஆகுகிறீர்கள் என்று பொருள். பாபா குழந்தைன்னா என்ன அர்த்தம்? குழந்தை ஆகிறோம் அப்படின்னாலே எஜமானன் ஆகுகிறோம். எனவே எவ்வளவு பொக்கிஷங்களை பாப்தாதா கொடுத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துங்கள். பாப்தாதா எவ்வளவு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறாருங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க? வெளிப்படுத்துங்க. பொண்ணை கட்டி கொடுத்துட்டு கல்யாண வீட்டில் சந்திக்கும் போது அந்த அம்மா அப்பா பார்ப்பாங்க, கொடுத்த நகையெல்லாம் ஒழுங்காக போட்டுட்டு வந்திருக்குதா, இல்லை அடகடைக்கு போயிடுச்சா, வித்துடுச்சா பார்ப்பாங்கல்ல. கொடுத்தவனுக்கு அந்த ஒரு பதட்டம் இருக்கும்ல, எப்படி இருக்குது பொண்ணுன்னு பார்க்கும்போது. அது மாதிரி பாபா பார்க்குறார், அன்பை கொடுத்தோமே, ஆனந்தத்தை கொடுத்தோமே, சக்தியை கொடுத்தோமே, பவித்திரத்தாவை கொடுத்தோமே, அதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாபா என்ன பண்ணுறார்? பார்க்க வர்றாரு. பாபாவே சொல்கிறார், வெளிப்படுத்துங்கள். நான் கொடுத்ததை பார்க்க வந்திருக்கிறேன், கேட்க வரல. அவர் எதுக்கு தான் வந்திருக்கிறார்? பார்க்க வந்திருக்கிறார். அட்லீஸ்ட் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடையாவது இருக்கலாம்ல. எத்தனை பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள், எத்தனை விதமான ஐயோ என்பதிலிருந்து முக்தியாகி விட்டீர்கள்.
கரண்ட் போயிட்டா கூட முதல்ல என்ன சொல்லும்? முதல்ல வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும்? ஐயோ கரண்ட் போயிடுச்சு. ஒரு பஸ்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா கூட உடனே என்ன வந்துடும்? ஐயோ பஸ் மிஸ் பண்ணிட்டோமே. இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப நேச்சராகவே போயிருந்துச்சு. ஏன்னா பந்தனம், எதையோ ஒன்றை சார்ந்திருந்தோம். யாரோ சரீரம் விட்டுட்டாங்கன்னா முதல் வார்த்தை என்ன வந்துச்சு? ஞானத்துக்கு முன்னால ஐயோ. அவங்க உங்களுக்கு எதிரியாக கூட இருந்திருப்பாங்க, ஆனாலும் சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் போயிடுச்சுல்ல. இப்போ ஐயோ அவரா போயிட்டாரு. அப்போ பாபா சொல்ற, எத்தனை ஐயோ ஐயோக்களில் இருந்து நீங்கள் முக்தி அடைந்து விட்டீர்கள். மேலும் சதா ஐயோ ஐயோ என்பது நீங்கி ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறீர்கள். இதெல்லாம் எதனால? ஞானம். ஞானம்ங்கிற ஒரே ஒரு பொக்கிஷம் முக்தி கொடுத்துடுச்சு, ஜீவன் முக்தி கொடுத்துடுச்சு, வெற்றி கொடுத்துடுச்சு, பந்தன் முக்தாக்கிடுச்சு. ஐயோவெல்லாம் என்னவாக்கிடுச்சு? ஆஹா ஆகான்னு ஆக்கிடுச்சு. ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் வாயில வேண்டாம், வெறுமனே சங்கல்பத்தால கூட ஐயோ வந்துடுச்சுன்னா, ஐயோன்னா அந்த வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னு ஒரு கேள்வி வந்தாலும் அதுக்கு அர்த்தம் என்னதுதான்? ஐயோ தான். வாயில வேண்டாம், எண்ணத்துல கூட கனவுல கூட ஐயோ என்பது வருந்து விட்டால், அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க வருந்துறீங்க. ஐயோன்னா என்ன? ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க என்ன பண்றீங்க? வருத்தப்படுகிறீர்கள். அது கனவுலையோ மனசுலையோ கூட அந்த வருத்தம் அல்லது ஐயோ எனும் அந்த உணர்வு வந்து விட்டால் அதற்கு பெயர் ஜீவன் முக்தி நிலை இல்லை. ஆகா 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 இவ்வாறு இருக்கிறீர்களா? தாய்மார்கள் ஐயோ ஐயோ என கூறுவது இல்லைதானே? இல்லைதானே? இல்லை எப்பொழுதாவது வந்து விடுகிறதா? பாண்டவர்களுக்கு வருகிறதா? மனதில் கூறாவிட்டாலும் மனதில் சங்கல்பத்தில் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் ஐயோ என்று கூறினால் பறக்க முடியாது. ஐயோ என்றால் பந்தனம் மற்றும் எதையோ பறிகொடுத்த மாதிரி அப்படிலாம் இல்லை. இல்லை, எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன். அனைத்தையும் விட முதல் பொக்கிஷம் ஞான செல்வம். அனைவருக்கும் ஞான செல்வம் கிடைத்திருக்கிறதா? கிடைத்திருக்கிறதா? அல்லது அடைய வேண்டுமா? நல்லது. சேமிப்பாகவும் ஆகியிருக்கிறது அல்லவா? அல்லது கொஞ்சம் சேமிப்பாகி கொஞ்சம் செலவாகியும் விட்டதா? ஞான செல்வம் என்றால் புத்திசாலியாகி திரிகாலதரிசியாகி காரியம் செய்வது ஆகும். ஞானம் நிறைந்தவர் ஆக வேண்டும். நிறைந்த ஞானம் 3 காலங்களில் ஞானத்தை புரிந்து கொண்டு ஞான செல்வத்தை காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். இந்த ஞான பொக்கிஷத்தின் மூலம் நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த ஞானத்தை பயன்படுத்தி விதியின் மூலம் வெற்றியை அடைகிறீர்கள். அநேக பந்தனங்களிலிருந்து முக்தி ஜீவன் முக்தியை பெறுகிறீர்கள். ஞானம் என்ன செய்து? பாபா சொல்றார், நீங்க இதை பயன்படுத்துறதுனால விதி மூலமாக சித்தி கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது. அநேக பந்தனத்திலிருந்து முக்தி ஜீவன் முக்தியும் கிடைக்கிறது. ஞானம் கிடைச்சாலே என்ன கிடைக்குதுன்றார் பாபா? முக்தியும் கிடைக்குது, ஜீவன் முக்தியும் கிடைக்குதுன்றார். புரிஞ்சாச்சுல்ல? இது டிராமா. எல்லாருமே ஆத்மா, எல்லாருடைய கதாபாத்திரமும் தனித்தனி. ஆத்மா எப்படி வந்தோம்? ஆத்மா எப்படி வந்தோம்? தனியா வந்தோம். எப்படி போறோம்? இதுக்கு பேர் தான் முக்தி ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தினா நியாரா பியாரா, எல்லாத்துட்டையும் விடுபட்டு அன்பாவும் இருக்கிறது, சாமியார் மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போ பாபா சொல்றாங்க, ஞானம்னு ஒன்று இருந்துச்சுனாலே விதி கிடைச்சாச்சு. விதி மூலமா என்ன கிடைக்கும்? சித்தி, வெற்றி கிடைக்கும். நீங்க என்ன செஞ்சாலும் விதிபூர்வமா செய்வீங்க, ஸ்ரீமத் செய்வீங்க. அதனால அந்த காரியத்தில் என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். 2வது பாபா சொல்றார், ஞானம்னு உங்கள்கிட்ட இருக்குதுனாலே நீங்க இப்பவுமே முக்தி ஜீவன் முக்தியை அனுபவம் செய்துட்டு இருப்பீங்க. எல்லாத்துலேருந்து ஃப்ரீயா விடுபட்டு இருப்பீங்க. எல்லாம் செய்வீங்க, ஆனால் விடுபட்டு இருப்பீங்க. எனது நான் தான் அப்படிங்கிற இருக்காது. அப்போ முக்தி ஜீவன் முக்தியையும் நீங்கள் அனுபவம் செய்கிறீர்களா? சத்தியுகத்தில் ஜீவன் முக்தி கிடைக்கும் என்பது கிடையாது. ரூல்ஸ் போடுறார். சத்தியுகத்துல தான் ஜீவன் முக்தி, நிம்மதியா இருக்கிறதா இருந்தா சொர்க்கத்துல தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்பொழுது இந்த சங்கம யுக வாழ்க்கையிலும் அநேக எல்லைக்குட்பட்ட பந்தனங்களில் இருந்து முக்தி கிடைத்து விடுகிறது. எல்லைக்கு உட்பட்ட
பந்தனங்களிலிருந்து முக்தி கிடைத்து விடுகிறது. எத்தனை தீய நண்பர்கள்ட்டேருந்து நம்ம காப்பாற்றப்பட்டுட்டோம். ஞானம் இல்லைன்னா நம்ம அவங்களோட சேர்ந்து தான் இருப்போம், வெட்டிக்கதை பேசிட்டு தான் இருப்போம். அவங்கள்ட்ட உள்ள கெட்ட பழக்கங்கள் கூட ஒன்று ரெண்டு நமக்கு என்ன பண்ணியிருக்கலாம், வந்திருக்கலாம். ஞானம் கிடைச்சதுமே ஃபஸ்ட்டு கட்டானது என்னது, இந்த வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் படிப்படியாக வேஸ்ட்டு பேசுகிற சொந்தக்காரங்களும் நைஸாக, ஏன்னா அவங்கள்ட்டையும் நமக்கும் வேலையே இருக்காது. பாபா சொல்கிறார், ஞானம் கிடைக்கும்போது அநேக எல்லைக்கு உட்பட்ட பந்தனங்களில் இருந்து முக்தி கிடைத்து விடுகிறது. வாழ்க்கை பந்தனமற்றதாகி விடுகிறது. அறிவீர்கள் தானே எத்தனை பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள்? ஒரு லிஸ்ட்டு போடுங்க. ஞானத்துக்கு முன்னாலே எனக்கு என்னென்னலாம் பந்தனம் இருந்துச்சு, எதை பற்றிலாம் எதை பற்றியாவது கவலைப்படுறீங்கனாலே என்ன அர்த்தம்? பந்தனம்னு அர்த்தம். இங்கே சரீரத்தை பற்றி கூட கவலைப்படுங்கன்னு பாபா சொல்லலை. சரீரத்தை போஷாக்கா வளங்க, ஆனால் சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது, கவலைப்பட்டால் அது சீராகாது, அது மேலும் என்னவாயிடும், கெட்டு போயிடும். பாபா இது உன் சரீரம், பாபா இது உன்னுடைய பணம், பாபா இது உன்னுடைய உறவுகள், உன்னுடைய குழந்தைங்க, உனதுன்னு சொல்கிறோம். எனதெல்லாம் இப்போ என்னவாயிடுச்சு, உனதாயிடுச்சு. பாபா சொல்கிறார், ஞானம் கிடைச்ச பிறகு வாழ்க்கை எவ்வளவு பந்தனமற்றதாகி விடுகிறது. இதை அறிவீர்கள் தானே. பறப்பது என்பது ஜீவன் முக்தி, பந்தன் முக்தி. எனவே சோதனை செய்யுங்கள். பறக்கும் கலை அப்படின்னாலே ஜீவன் முக்தி. என்ன ஆனாலும் ஆகா ஆகா ஆகா. மம்மா சரீரம் விட்டாலும் பாபாவை பொறுத்தளவில் என்ன வார்த்தை, அம்மா சரீரம் விட்டுட்டாங்க அப்படின்னு நிர்மல் சாந்தா தாதிஜி பாபாட்ட வந்து சொல்றாங்க, அம்மா சரீரம் விட்டுட்டாங்க. பாபா சொன்ன வார்த்தை என்ன, பாபா என்ன சொன்னார், அம்மா இருந்தாலும் மனைவி இருந்தாலும், நிர்மல் சாந்தாவுக்கு அம்மா, பிரம்மா பாபாவுக்கு யாரு, மனைவி. ஆனா பாபா சொல்றாரு, அம்மா இருந்தாலும் மனைவி இருந்தாலும் அல்வா சாப்பிடணும். இப்படி ஒரு பழமொழியை, இப்படி ஒரு பொன்மொழியை உலகத்துல யாராவது சொல்லியிருக்காங்களா? எந்த மகான்களாவது சொன்னா யாராவது கேட்பாங்களா? பாபா தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் நமக்கு நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆத்மா என்ன ஆகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அழியாது 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 அழியாது. இவ்வளோ நாள் பாடம் சொல்லிட்டு தான் இந்த வார்த்தை சொல்றார். சும்மா புதுசா வந்து ஆத்மாட்ட போய் அல்வா சாப்பிடுன்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்வான்னா பாபா சொன்ன அர்த்தம் அதுவும் வேற. முரளியை தான் பாபா என்ன சொல்றார், அல்வான்றார். சுட சுட அல்வான்னு எதைத்தான் சொல்லுவார் பாபா, முரளி மகா வாக்கியத்தை. பாபா மகிழ்ச்சி பற்றி சொல்றார். என்ன ஆனாலும் சரி உங்க மகிழ்ச்சி என்ன பண்ணக்கூடாது, விட்டுட கூடாது. உயிரே போனாலும் சரி போகட்டும், ஆனா எது போயிடக்கூடாது. அப்போ பாபா சொல்றாங்க, இப்போ சங்கல்பத்துல கூட எந்த ஒரு விஷயத்திலையும் ஐயோ இல்லைதானே. ஐயோ என்றால் பந்தனம். அப்போ பறக்கும் கலை என்றால் ஜீவன் முக்தி, பந்தன் முக்தி. எனவே சோதனை செய்யுங்கள். பிராமண ஆத்மாக்கள் எதுவரை சுயம் பந்தனத்திலிருந்து விடுபடவில்லையோ, தங்கத்தினால் ஆன பந்தனம், வைரத்தினால் ஆன பந்தனம் என கயிறு கட்டப்பட்டு இருந்தால் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் முக்தியின் கதவை நீங்கள் எப்படி திறக்க முடியும்? நீங்க எதிலையாவது மாட்டிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது, செய்ய முடியாது. நீங்கள் பந்தன் முக்த ஆவதன் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்திக்கான கதவு திறக்கப்பட்டு விடும். நீங்க பந்தன் முக்து ஆகிறது மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்குமான முக்திக்கான கதவு திறக்கப்பட்டு விடும். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, எல்லாரும் ஏன் மாட்டிட்டு இருக்கிறாங்க, நாம மாட்டிட்டு இருக்கிறதுனால. நாம விடுபட்டுட்டோம்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, விடுபட்டுடுவாங்க. எல்லாத்துக்குமான சூட்சமம் யார்கிட்ட தான் இருக்குது, நம்மள்கிட்ட தான் இருக்கிறது. யார் கஷ்டப்பட்டாலும் அது எதை ஞாபகப்படுத்துது, நாம இன்னும் ஏதோ ஒரு பந்தனத்துல இருக்கிறோம். நான் விடுபட்டா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, விடுபட்டுடுவாங்க. எனவே கதவு திறப்பதற்கு அல்லது அனைத்து ஆத்மாக்களையும் துக்கத்திலிருந்து அசாந்தியிலிருந்து முக்தி கொடுப்பதற்கான பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யார் கஷ்டப்பட்டாலும், யார் அசாந்தியில இருந்தாலும் அவங்களே விடுதலை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது. அது எப்போ முடியும், நான் 100% விடுபட்டுட்டேன்னா அவங்கள என்னால் என்ன பண்ண முடியும், விடுதலை செய்ய. நம்மளை பார்த்தாலே அவங்க பந்தன் முக்த ஆயிடுவாங்க.
அதாவது துக்கத்திலிருந்து அசாந்தியிலிருந்து விடுபட்டுடுவாங்க. எனவே எனது பொறுப்பை நான் எந்த அளவு கடைபிடித்து இருக்கிறேன் என சோதியுங்கள். நீங்கள் அனைவரும் பாப்தாதாவுடன் உலக மாற்றம் செய்வதற்கான காரியத்தில் ஒப்பந்தம் செய்து இருக்கிறீர்கள். நாம் எல்லாருமே பாப்தாதாவுடன் என்ன ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம்? உலக மாற்றம். என்ன சொல்லி? பாபா, நான் மாறுவேன், நான் மாறி என்ன செய்வேன்? உலக மாற்றம் செய்வேன். கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறோம். பாபாட்ட என்ன எடுத்திருக்கிறோம்? கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் எடுத்தா சொல்ல என்ன பண்ணணும்? காப்பாற்று. நான் உலகத்தை மாத்துறேன் பாபா அப்படிங்கிற கான்ட்ராக்டை அவர் ஒருவேளை நாம பண்ண தெரியலன்னா அந்த கான்ட்ராக்டை வேற யார்ட்டையாவது என்ன பண்ணியிருப்பாரு? கொடுத்துருப்பாரு இல்லையா? நாம பண்ணாம மற்றவங்களையும் பண்ண விடாம ஆக்கின மாதிரி ஆயிடும் இல்லையா? பாபா சொன்னார், நீங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறீங்க என்கிட்ட. என்ன கான்ட்ராக்ட்? உலகத்தை மாற்றுவேன், உலகத்தை துக்கத்திலிருந்து, பந்தனத்திலிருந்து, அசாந்தியிலிருந்து விடுதலை செய்வேன் என்ற கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறீங்க. நீங்க கான்ட்ராக்டர் அப்படின்னா பொறுப்பாளராக இருக்கிறீங்க. தந்தை நினைத்தால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும். எல்லாரையும் துக்கத்திலிருந்து பாபா என்ன பண்ண முடியும்? விடுவிக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா அவர் விடுவிக்கல. ஏன் விடுவிக்கல? சொர்க்கத்துக்கு வரப்போறது யாரு? ராஜ்ய பதவி அடைய போறது யாரு? பாபா சொல்றார், ஒரு அம்மா நினைச்சா, ஒரு அப்பா நினைச்சா குழந்தைக்கான எல்லா ஹோம்ஒர்க்கையுமே என்ன பண்ணி கொடுத்துடலாம்? என்ன பண்ணி கொடுத்துடலாம்? எழுதி கொடுத்துடலாம். குழந்தை தேருமா? தேருமா? தேராது. அப்போ அந்த பிள்ளை அழும், எம்மா என்னை விட்டுருமா, இன்னைக்கு ஒரு நாள் ஹோம்ஒர்க்கு நீ எழுதி கொடுத்துருமா, இன்னைக்கு ஒன்னே ஒன்று. இந்த வாட்ஸ்அப்லலாம் வீடியோலாம் பார்க்குறீங்களா? சில குழந்தைங்க அம்மாட்ட நமக்கே கோவம் வந்துடும் அந்த அம்மாக்கள் மீது. என்ன ஒரு கருணை இல்லாமல் இருக்குது. அந்த குழந்தை பாவம் முடியல. அந்த ஹோம்ஒர்க்கை யார் எழுதி கொடுக்கலாம்? நாமளும் பாபாட்ட போய், பாபா அந்த ஆத்மா ரொம்ப கஷ்டப்படுது பாபா, பாபா இந்த ஆத்மா ரொம்ப கஷ்டப்படுது பாபா. பாபா என்ன சொல்றாரு? அதை நீ சரி செய். நான் நினைச்சா அதை சரி செய்ய முடியும். ஆனா மார்க் யாருக்கு? நமக்கு கிடையாது. அந்த மார்க்கை வச்சு பாபா என்ன பண்ண போறாரு? பாபா வெயிட் பண்றார். என் குழந்தை எப்படியும் இந்த பிரச்சனையை சரி செஞ்சிரும், அதனால அவர் வெயிட் பண்றார். பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? நம்மள்கிட்ட இருக்கிறது. பாபா விரும்பினால் எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். ஆனால் தந்தைக்கு குழந்தைகளின் மீது அன்பு இருக்கிறது. ஆகவே தனியாக செய்ய விரும்பவில்லை. அவரு சப்போர்ட் பண்றார். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தா அவர் 1000 ஸ்டெப் எடுப்பார். அவர் உதவுறதுக்கு ரெடி. ஆனா நாம எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்கணும்? ஒரே ஒரு. பாபா நான் சரி செஞ்சிடறேன் பாபா, ஒரு பிரச்சனையும் இல்லையா? கொஞ்சம் தைரியத்தோட ஒரு வார்த்தை பாபாட்ட பேசுங்க. பாபா உங்களுக்கு உதவி செய்யறாரா இல்லையா? அனுபவம் இருக்குதா இல்லையா? எத்தனையோ விஷயத்துக்கு பாபா சப்போர்ட் பண்ணி இருக்கிறார். எதனால? தைரியத்தோட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம். பாபா நான் பார்த்துடுறேன், பாபா நான் செஞ்சிடறேன். ஏதோ ஒரு விஷயத்துக்கு இன்னும் பாபா ஹெல்ப் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? இன்னும் நாம தைரியம் அந்த விஷயத்துல ஸ்டெப் எடுத்து வைக்கல. அப்போ பாபா சொல்றாங்க, தந்தை குழந்தைகளின் மீது அன்பு வைத்திருக்கிறார். அவர் தனியாக செய்ய விரும்பவில்லை. அவதாரம் எடுத்த உடனேயே குழந்தைகளாகிய உங்களையும் அவதரிக்க செய்து விட்டார். சிவராத்திரி கொண்டாடினீர்கள் அல்லவா? யாருக்கு கொண்டாடினீர்கள்? பாப்தாதாவுக்கு மட்டுமா? உங்கள் அனைவருக்காகவும் கொண்டாடினீர்கள் அல்லவா? தந்தைக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் துணையாக இருக்கிறீர்கள். இந்த போதை இருக்கிறதா? என்னைக்கு பாபா இந்த பூமிக்கு வந்தாரோ அண்மையில இருந்து பாபா ரிட்டர்ன் போற வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கிறோம். இந்த போதை இருக்கிறதா? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் துணையாக இருக்கிறீர்கள். இந்த போதை இருக்கிறதா? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை துணையாக இருக்கிறோம். அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றார். பகவானுக்கு துணையாக இருக்கிறீர்கள். ஆக இந்த ஆண்டின் கடைசி சந்திப்பில் அனைத்து குழந்தைகளிடத்திலும் இதையே விரும்புகின்றார். எதை விரும்புகிறார்? கூறட்டுமா? கூறினால் செய்ய வேண்டி இருக்கும். வெறுமனே கேட்டால் மட்டும் போதாது, செய்ய வேண்டி இருக்கும். டீச்சர்ஸ் சரிதானே? டீச்சர்ஸ் கை தூக்குங்க. ஆசிரியர்கள், அதாவது நிமித்த சகோதரிகள் கையில் விசிறி வச்சிருக்கிறாங்க. லாஸ்ட் மிட்டு நாளே வெப்பமாக இருக்கும் இல்லையா? கையில் விசிறி வச்சு அசைச்சிட்டு இருக்கிறாங்க.
பாபா அதை கூட ரசிக்கிறார். வெப்பமாக இருக்கிறது புள்ளி, அப்புறம் நல்லது எல்லாம். இப்போ மாதிரி பெரிய ஃபேன் வந்துடுச்சு. அப்போ அந்த பெரிய ஃபேன் இருக்கு, அந்த பெடஸ்டல் ஃபேன் இருக்கும், ஆளுக்கு ஒரு பக்கம் திருப்பி வச்சுப்பாங்க. பாபா சொல்றார், வெப்பமாக இருக்கிறதா நல்லது. அனைத்து ஆசிரியர்களும் செய்வீர்களா, செய்ய வைப்பீர்களா? பாபா ஒன்று சொல்றாருன்னா நாம செய்யணும், பிளஸ் என்னவும் செய்யணும், செய்ய வைக்கணும். டீச்சர்ஸ்னு அப்படித்தானே, செய்யவும் வேண்டும், செய்ய வைக்கவும் வேண்டும். நல்லது. காற்றும் வீசி கொண்டிருக்கிறது, கைகளையும் அசைத்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா கேட்ட கேள்விக்கு ஒரே நேரத்தில் 2 வேலை பண்றாங்க. கையையும் அசைச்சிக்கிறாங்க, கூடவே என்ன பண்ணிக்கிறாங்க, விசிறி வச்சு காத்தும் வீசி. பாபா பாருங்க, அந்த சுச்சுவேஷனை கூட அழகா செல்லமா ரசிக்கிறார். காற்றும் வீசி கொண்டிருக்கிறது, கையையும் அசைத்து கொண்டிருக்கிறீங்க, காட்சி நன்றாக இருக்கிறது, மிக நன்று. ஆக பாப்தாதா இந்த சீசனின் கடைசியில் ஒரு புதுவிதமான தீபாவளி கொண்டாட விரும்புகிறார். புரிந்ததா? பாபா புதுவிதமான தீபாவளி கொண்டாட விரும்புகிறார். புரிகிறதா அப்படின்னு கேட்கிறார். நீங்கள் அனைவரும் தீபாவளி கொண்டாட தயாராக இருக்கிறீர்களா? யார் தயாராக இருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். சும்மா ஆம் சரி என்று கை தூக்கிவிடக் கூடாது. பாப்தாதாவை மகிழ்விப்பதற்காக கை தூக்கக்கூடாது, மனதார உயர்த்த வேண்டும். எதுக்கு? தீபாவளி கொண்டாடணும், ஒரு புதுவிதமான தீபாவளி கொண்டாடணும். நம்ம எல்லாருமே கை தூக்கியிருப்போம் கண்டிப்பா. நல்லது. பாப்தாதா தனது மன ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய எரியும், அதாவது பிரகாசிக்கும் தீபங்களை பார்க்க விரும்புகிறார். பாப்தாதாவின் நம்பிக்கை தீபங்களின் தீபாவளி கொண்டாட விரும்புகிறார். புரிந்ததா? எப்படிப்பட்ட தீபாவளி? தெளிவாகி இருக்கிறதா? பாபாவினுடைய நம்பிக்கை தீபம் எது? இந்த ஆண்டு சீசன் முடிவடைந்து விட்டது. பாப்தாதா கூறியிருந்தார், நீங்கள் அனைவரும் கூட சங்கல்பம் செய்திருந்தீர்கள், நினைவிருக்கிறதா? சிலர் அந்த சங்கல்பத்தை சங்கல்பம் வரை மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறீர்கள். சிலர் சங்கல்பத்தை பாதி நிறைவேற்றி இருக்கிறீர்கள். சிலர் யோசிக்கின்றனர், ஆனால் அது யோசனை அளவிலேயே இருக்கிறது. அந்த சங்கல்பம் என்ன? ஒன்றும் புதிய விஷயம் அல்ல, பழைய விஷயம். சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். உலக விஷயம் விட்டுவிடுங்கள். ஆனால் பாப்தாதா சுய மாற்றத்தின் மூலம் பிராமண குடும்பத்தின் மாற்றத்தை பார்க்க விரும்புகிறார். உலகத்தை விட்டுடுங்கன்றார். பாபா என்ன பார்க்க விரும்புகிறாராமா? பிராமண குடும்பத்தின் மாற்றத்தை பார்க்க விரும்புகிறார். இப்பொழுது இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்க விரும்பவில்லை. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அப்புறம் அவங்க மாறினா நான் நல்லாயிடுவேன், அவங்களால தான் நான் இப்படி இருக்கிறேன். பாபா சொல்றார், இப்படி இருந்தால் இப்படி ஆகி இருக்கும். இவர் மாறினால் நான் மாறுவேன், இவர் செய்தால் நான் செய்வேன். இதில் பிரம்மா பாபா விசேஷமாக கூறிக்கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு குழந்தையும் இதில் எனக்கு சமம், அர்ஜுனன் ஆகுங்கள். பிரம்மா பாபா யாரும் மாறணும்னு என்ன பண்ணிட்டு இருக்கல, காத்துட்டு இருக்கல. ஏதாவது நடந்தா ஏதாவது செய்யலாம்னு காத்துட்டு இருக்கல. பிரம்மா பாபா அர்ஜுனன், சிவபாபா சொன்னா அதை பிரம்மா பாபா என்ன பண்ணார், செய்து முடித்தார். இந்த விஷயத்துல நாமளும் அவருக்கு சமமாகணும். பிரம்மாவுக்கு யாரையும் பார்க்காம, எதையும் எதிர்பார்க்காம பாபா சொன்னார்னா நான் செய்யணும். அது நடந்தா, அவங்க மாறினா இந்த வார்த்தை சொல்ல வேண்டாம். பாபா சொல்றார், நான் மாறேன். இந்த நான் என்பது நன்மைக்கான நான் ஆகும். மற்றபடி உள்ள நான் எல்லாமே எல்லைக்கு உட்பட்ட நான். அந்த நான் கீழே விழவைத்து விடும். இதற்கும் கதை இருக்கிறது. முதலில் நான் அர்ஜுனன். அர்ஜுனன் என்றால் நம்பர் 1. வரிசை கிரமம் கிடையாது, முதல் நம்பர். ஆக நீங்கள் 2ஆம் நம்பராக விரும்புகிறீர்களா அல்லது முதல் நம்பராக விரும்புகிறீர்களா? சில காரியங்களில் பாப்தாதா பார்த்தார். ஒரு கேலிக்கான விஷயம், குடும்ப விஷயத்தை கூறுகிறேன். குடும்பத்தினர் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட சில காரியம்
செய்கிறீர்கள். பாப்தாதாவிடம் செய்தி வருகிறது, சில காரியம் சில நிகழ்ச்சிகள் விசேஷ ஆத்மாக்களின் பொருட்டு நடைபெறும். ஆக அது பாப்தாதாவிடம் தாதிகளிடம் செய்தி வருகிறது. ஏனெனில் தாதிகள் சாகாரத்தில் இருக்கிறாங்க. பாப்தாதாவிடமும் அந்த சங்கல்பம் வந்து சேருகிறது. என்ன சங்கல்பம் வந்து சேருகிறது? இதில் எனக்கும் பெயர் ஏற்பட வேண்டும். நான் என்ன குறைந்தவனா? எனக்கு ஏன் பெயர் வரவில்லை? இதை பாபா சொல்றார். தந்தை கூறுகிறார், ஹே அர்ஜுன், நீங்கள் அர்ஜுனன் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். உங்கள் பெயர் ஏன் இல்லை? இருக்க வேண்டும் தானே, அல்லது இருக்கக்கூடாதா? இருக்க வேண்டுமா? இப்படியெல்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்க எதிரில் மகாரதிகள் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ நீங்க கூட மகாரதிகள் தான். பிரம்மா பாபா என்ன செய்து காண்பித்தார்? அவர் யாரையும் பார்க்கவில்லை. இவர் செய்யவில்லை, அவர் செய்யவில்லை என்றெல்லாம் பார்க்கவில்லை. முதலில் நான் செய்து விடுகிறேன் என்று செய்து காண்பித்தார். முதல்லையே பாபா சொல்லிட்டார், நான் என்பது நிறைய பேருக்கு ராயல் ரூபத்தில் வருகிறது இல்லையா? பாபா சொல்றார், இந்த ராயல் ரூபத்தினுடைய நான் என்பது கூட சமாப்தி ஆகிவிட வேண்டும். இந்த சீசன்ல கடைசியில பாப்தாதாவுடைய விருப்பம் என்ன? பிரம்மா குமார் பிரம்மா குமாரி என கூறிக்கொள்கிறோம். இதை நாம் ஏற்றுக்கொண்டோம், புரிந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் ஒவ்வொரு குழந்தையும் சங்கல்பத்தில் இருக்கும் எல்லைக்கு உட்பட்ட பந்தனத்திலிருந்து முக்தி அடைய வேண்டும். பிரம்மா குமார்னா என்ன? பிரம்மா குமாரின்னா என்ன? சங்கல்பத்தில் கூட எல்லைக்கு உட்பட்டது என்பது இருக்கக்கூடாது. அதிலிருந்து முக்தி அடைய வேண்டும். பிரம்மா பாபாவிற்கு சமமாக பந்தனங்களிலிருந்து முக்தி, ஜீவன் முக்தி. பிரம்மா குமார்னா அர்த்தம் என்னவாமா? பிரம்மா பாபாவுக்கு சமமாக முக்தி, ஜீவன் முக்தி. அப்போ பாபா கேட்குறாங்க, நம்ம ஜீவன் முக்தி வாழ்க்கையை இப்போ நாம் அனுபவம் செய்யணும். சாதாரண வாழ்க்கையில் இருந்து முக்தி அல்ல, பிராமண சிரேஷ்ட ஜீவன் முக்தி. இந்த ஆண்டு விசேஷமாக இதை கொண்டாடுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த அளவிற்கு தனது சூட்சும பந்தனங்களை அறிவீர்களோ அந்த அளவிற்கு மற்றவர்கள் அறிந்திருக்க முடியாது. நமக்கான பந்தனம் நமக்குத்தான் தெரியும், மற்றவங்களுக்கு அது தெரியாது. பாபா சொல்ற சாதாரண வாழ்க்கையிலிருந்து இப்போ முக்தி அடைஞ்சு இங்கே வந்தாச்சு. இந்த வாழ்க்கையிலையும் நமக்கு சில சில சூட்சும பந்தனங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், உருவாயிருக்கலாம். அது என்னதுன்னு அடுத்தவங்களுக்கு தெரியாது, நமக்குத்தான் தெரியும். அதிலிருந்தும் நாம் விடப்படணும். அதுதான் உண்மையான ஜீவன் முக்தி. அப்போ மற்றவர்கள் தெரியாது, தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா பாப்தாதாவுக்கு தெரியும் இல்லையா? ஏனெனில் பாப்தாதாவிடம் டிவி இருக்கிறது. இது மனதிற்கான டிவி, தேகத்திற்கான டிவி இல்லை. அடுத்த சீசன் இருக்கும் தானே, அல்லது விடுப்பு கொடுத்து விடலாமா? பாபா கேட்கிறார், அடுத்த சீசன் இருக்கும் தானே, இல்லைன்னா லீவு கொடுத்துடலாமா? ஒரு ஆண்டு விடுப்பு கொடுக்கலாமா? ஒரு ஆண்டு விடுப்பு கொடுக்க வேண்டுமா கூடாதா? பாண்டவர்கள் ஒரு ஆண்டு விடுப்பு கொடுக்கலாமா? தாதி கூறிக்கொண்டிருக்கிறார், மாதத்தில் 15 நாட்கள் விடுப்பு என்று. நல்லது, மிகவும் நல்லது. விடுப்பு கொடுக்க கூடாது என்று யார் கூறுகிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். கொடுக்க கூடாதா? நல்லது. மேலே கேலரியில் அமர்ந்திருப்பவர்கள் கையசைக்கவில்லை அப்படின்னு பாபா குறிப்பிட்டு பார்த்து சொல்றார். பிறகு எல்லாருமே கையசைக்கிறாங்க. ரொம்ப நல்லது. தந்தை எப்பொழுதும் குழந்தைகளுக்கு ஹாஞ்சி கூறுகிறார். யார் யாருக்கு? பாபா குழந்தைகளுக்கு எப்பொழுதும் என்ன சொல்றாராமா? ஹாஞ்சி. அதாவது நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை ஏத்துக்கிறேன். லீவு வேணும்னா லீவு கொடுத்துட்றேன், லீவு வேண்டான்னா வேண்டாம். நான் நீங்க சொல்றதுக்கு நான் சரி சொல்றேன் அப்படின்றார். தந்தை சரி என்று கூறிவிட்டார். குழந்தைகள் தந்தைக்கு எப்பொழுது சரி என்று கூறுவீர்கள்? நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்கிறேன்றார். நான் சொல்றதை நீங்க எப்ப கேட்க போறீங்க அப்படின்னு பாபா கேட்கிறார்.
நிபந்தனை ஏற்றுக்கொள்வீர்களா? இப்பொழுது தந்தை ஒரு நிபந்தனை கொடுக்கின்றார். அனைவரும் சரி என்று கூறுங்களேன். அனைவரும் சரி என்று நான் ஒரு கண்டிஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகத்தை பார்க்கிறார். நம்ம தலை ஆடுதா இல்லையா? நான் ஒரு நிபந்தனை கொடுக்குறேன்னு சொன்னதுமே நம்ம தலை என்ன பண்ணணும்? சரி சொல்லுங்கன்னு சொல்லணும் இல்லையா? அதுக்காக பாபா சரின்னு தான் சொல்லுங்களேன். சரி, உங்க சரி பக்காவா, கொஞ்சம் கூட அட்டென்ஷன் குறையா இருக்கக்கூடாது, அப்படிதானே? இப்பொழுது எல்லார் முகத்தையுமே டிவியில் எடுங்க. நல்ல விதமாக இருக்கிறது, தந்தைக்கும் குஷி ஏற்படுகிறது. எல்லா குழந்தைகளும் ஹாஞ்சி சரி சரி என்று கூறக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ஆக பாப்தாதா இதைத்தான் விரும்புகிறார். எதைத்தான் விரும்புகிறார்? யாரும் காரணம் கூறக்கூடாது. பாபாவுடைய விருப்பம் என்னதாமா? யாருமே காரணம் சொல்லக்கூடாது. நீ ஏன் கோவப்பட்ட, நீ ஏன் டென்ஷனா இருக்கிற, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்டா, ஏன்னா அவங்க அது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? காரணம் கூறக்கூடாது. காரணம் கூறுகிறோம் என்றாலே அதற்கு பேர் என்னதுன்னா பந்தனம்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது? பந்தனம். இந்த ஸ்கூல்ல இந்த காட்சி ரொம்ப அழகா இருக்கும். 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க. இவன்கிட்ட கேட்டா அவனை குறை சொல்லுவாங்க, அவங்கள கேட்டா இவங்க குறை சொல்லுவாங்க. டீச்சர் என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வார் தெரியுமா? நீ அவன் காதைப்படி, அவன் உன் காதை பிடிக்கட்டும். 2 பேரும் என்ன சொல்லி சொல்லி தோப்பு காரணம் போடணும்? என்ன சொல்லி சொல்லி தோப்பு காரணம் போடணும்? ஒன்னால உங்க ஸ்கூல்ல இல்லையா? எங்க ஸ்கூல்ல உண்டு. 2 பசங்க சண்டை போட்டு அவனால தான் நான், என்னால தான் அவன் அப்படின்னு சொன்னா 2 பேரும் அவன் காதை நீ பிடி, உன் காதை அவன் பிடிக்கட்டும். 2 பேரும் சொல்லு, ஒன்னால என்னால கேட்டு. பாபா சொல்றார், இங்க யாராலையும் யாரும் என்ன பண்ண வேண்டாம், யாரையும் காரணம் என்ன பண்ணக்கூடாது. அவங்களாலதான் நான் டென்ஷனா இருக்கிறேன். பாபா சொல்றார், இதன் பெயர் பந்தனம் அப்படின்றார். பந்தனம்னா என் மனைவி என் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் இல்லை. உங்களால எனக்கு டென்ஷன் அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் என்ன இருக்குன்னு அர்த்தம்? பந்தனம் இருக்குன்னு அர்த்தம். குடும்பத்துலதான் பந்தனம் உருவாகணுன்ற அவசியம்லாம் இல்லை. சண்டைக்காரங்களுக்கு மத்தியிலும் என்ன இருக்குது? பந்தனம் இருக்குது. ஞாரா பியாரானா, நீங்க என்னன்னாலும் சொல்லிக்கோங்க, நீங்க என்னன்னாலும் செஞ்சுக்கோங்க, எனக்கு பாபா சொன்னதை நான் செய்யணும். இதுக்கு பேரு பந்தன் முக்தி. அவங்க அப்படியே இருக்காங்களா, அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? பந்தனம். பாபா சொல்றார், பந்தனம் இருக்கிறது. எதற்கு காரணம் கூறுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? பந்தனம் இருக்கிறது. யாரும் என்னவோ செஞ்சுட்டு போட்டோம், அது அவங்க பார்ட்டு. அது மேல எந்த தப்புமே இல்லை. நான் எப்படி இருக்கணுங்கிறது பாபா டிசைட் பண்றார், நான் டிசைட் பண்றேன். பாபா சொல்ற, இதுக்கு பேரு பந்தன் முக்து. பிரச்சனை அல்ல, சமாதான சுரூபம் ஆக வேண்டும். இப்ப நம்முடைய ரூபம் என்னவா இருக்கக்கூடாது? பிரச்சனை சுரூபமா இருக்கக்கூடாது, சமாதான சுரூபம் ஆக வேண்டும். மேலும் கூட இருப்பவர்களையும் அப்படி ஆக்க வேண்டும். சில பேர் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவங்க நிம்மதியா இருப்பாங்க, மற்ற எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. பாபா சொல்றார், நீங்க நிம்மதியா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நிம்மதியா இருக்கணும். நீங்களும் சமாதான சுரூபம், உங்களோடு இருப்பவர்களும் எப்படி இருக்கணும்? சமாதான சுரூபம் ஆக வேண்டும். ஏனெனில் நேரத்தில் நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நேரம் சூழ்நிலை எப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறீங்க. ஊழல் எவ்வளவு அதிகரித்து கொண்டிருக்கிறது, ஊழல் அட்டூழியம் மிகவும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சிரேஷ்ட ஸ்திதிக்கான கொடியை ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தன் மனதில் பறக்க விட வேண்டும். அப்போதுதான் உலகத்தில் பாபா பிரத்யக்ஷ கொடி பறக்கும். சிரேஷ்ட ஸ்திதி என்ற கொடியை பிராமணாத்மாக்கள் முதல்ல உள்ளத்துல பறக்க விடணும். அப்பந்தான் உலகத்துல பாபா பிரத்யக்ஷ கொடி பறக்கும். எத்தனை சிவராத்திரி கொண்டாடி இருப்பீர்கள். வருஷா வருஷம் என்ன பண்றோம்? கொடி ஏற்றுறோம். பாபா சொல்ல, எத்தனை சிவராத்திரி கொண்டாடி இருப்பீர்கள், எத்தனை கொடி ஏற்றி இருப்பீர்கள், எவ்வளவு சங்கல்பம் செய்கிறீர்கள். என்ன சங்கல்பம்? கொடி ஏற்றும் போது என்ன சங்கல்பம்? பாபாவை என்ன பண்ணணும்?
பிரத்யக்ஷப்படுத்தணும், பாபாவை பிரத்யக்ஷப்படுத்தணும். அதுக்கு முன்னால நீங்க பிராமணர்கள் ஒவ்வொருவருமே தன்னுடைய மனதில் இதய சிம்மாசனத்தில் சதா தந்தையின் கொடியை பறக்க விடுங்கள். இந்த கொடி பறக்க வைப்பதற்கு 2 வார்த்தைகள் ஒவ்வொரு காரியத்திலும் கொண்டு வர வேண்டும். காரியத்தில் கொண்டு வர வேண்டும், சங்கல்பத்தில் அல்ல, புத்தியில் அல்ல, உள்ளத்தில் அல்ல, காரியத்தில், சம்பந்தத்தில், தொடர்பில் கொண்டு வர வேண்டும். இது ஒன்றும் கடினமான வார்த்தை அல்ல, சாதாரணமான வார்த்தை, பொதுவான வார்த்தை. 1, எல்லா சம்பந்தம் தொடர்பிலும் ஒற்றுமை. அநேக சமஸ்காரம் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. 2வது, எந்த சிரேஷ்ட சங்கல்பம் செய்தாலும் பாப்தாதாவுக்கு பிடித்திருக்கிறது. நீங்கள் சங்கல்பம் செய்யும் பொழுது பாப்தாதா அந்த சங்கல்பத்தை கேட்டு பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆகா ஆகா ஆகா, குழந்தையே ஆகா, சிரேஷ்ட சங்கல்பமே ஆகா என்று. ஆனால் என்று வந்து விடுகிறது. வரக்கூடாது, ஆனால் வந்து விடுகிறது. சங்கல்பத்தில் அதிகபட்சம் 90% குழந்தைங்க ரொம்ப நன்றாகவே செய்கிறீர்கள், பார்க்க நன்றாக இருக்கிறது. பாப்தாதா நினைக்கின்றார், இன்று இந்த குழந்தையின் சங்கல்பம் மிக நன்றாக இருக்கிறது, இனி முன்னேற்றம்தான். ஆனால் வார்த்தையில் சிறிது குறை வந்து விடுகிறது, செயலில் இன்னும் 3/4 குறைந்து விடுகிறது, கலப்படமாகி விடுகிறது. காரணம் என்ன? சங்கல்பத்தில் ஏகாக்கிரத்தா, ஒருநிலைப்படுத்துதல், திடத்தா, உறுதி இல்லை. 2 விஷயம். 1 ஏகத்தா, 2வது ஏகாக்கிரத்தா. ஒருவேளை சங்கல்பத்தில் ஏகாக்கிரத்தா இருந்தால் ஏகாக்கிரத்தா வெற்றியின் சாதனம். ஆனால் இதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. திடத்தன்மை வெற்றிக்கான சாதனம். முடிவில் ரிசல்ட். ஒரே ஒரு விஷயத்தை பாப்தாதா பார்த்தார், மற்றவர்களை அதிகம் பார்க்கிறீர்கள். நீங்க சொல்றீங்க இல்லையா, பாப்தாதா ஒரு விரல் நீட்டி காண்பிக்கிறார், பிராக்கெட்ல இருக்குது. நீங்க சொல்றீங்க பாப்தாதா கடைசி என்ன பார்க்கிறாராமா, நீங்க ஜாஸ்தி அடுத்தவங்களை பார்க்குறீங்கன்றத பார்க்கிறார். விரல் நீட்டி பாபா ஜாடை காண்பிச்சுட்டு சொல்றாராமா, இவ்வாறு செய்கிறீர்கள் எனில் ஒரு விரல் ஒரு பக்கம், 4 விரல் தன் பக்கம். யாரை பார்த்தோ நீங்க விரல் நீட்டி சொல்றீங்கன்னா ஒரு விரல் அவங்க பக்கம், 4 விரல் தன் பக்கம் ஆகி விடுகிறது. அப்போ நீங்க 4 பார்க்கறது இல்லை, ஒன்றை மட்டும் அதிகம் பார்க்கிறீர்கள். ஆகவே திடத்தன்மை, ஏகாக்கிரத்தா, ஒற்றுமை அசைந்து விடுகிறது. இவர் செய்தால் நான் செய்வேன் என்பது கூடாது. இதில் நீங்கள் அர்ஜுனன் ஆகிவிடுங்கள். என்னை பார்த்து எல்லாரும் செய்யட்டுமே, இதில் நீங்கள் அர்ஜுனன் ஆகிவிடுங்கள். ஆனா 1ஆம் நம்பர் ஆகிறதுக்கு பதிலாக 2ஆம் நம்பர் ஆயிடுறீங்க. இவங்க செஞ்சா நான் செய்வேன்னா 1ஆம் நம்பர் யாருன்னு அர்த்தம்? அவங்கன்னு அர்த்தம். நாம் அப்புறம் என்னவாயிட்டோம்னு அர்த்தம்? 2ன்னு அர்த்தம். அப்போ பாபா சொல்றார், இதில் நீங்கள் 2வது நம்பர் ஆகி விடுகிறீர்கள், நீங்கள் அர்ஜுனன் ஆகுங்கள். இல்லையெனில் பாபா சொல்றார், இதை சீரியஸா சொல்றாரா கேலியா சொல்றாரா? அவங்க மாறினா நான் மாறுவேன்னா? இல்லையெனில் உங்கள் ஸ்லோகனை மாற்றிக்கொள்ளுங்கள். என்ன ஸ்லோகன்? சுயமாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். இதை தானே நீங்கள் ஸ்லோகனா வச்சுருக்கீங்க. நீங்கள் மாற்றிருங்க, வா உலகம் மாறட்டும், அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன். எவ்வளவு கேள்விக்கு உள்ளுக்குள்ள ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது. ஒன்று, யாரையும் பார்க்காதீங்க, உங்கள் ஸ்லோகன் உங்கள் ஸ்லோகனாகவே இருக்கட்டும். சுயமாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். இல்லைன்னா அவங்கள பார்ப்பேன் இவங்கள பார்ப்பேன்னா ஸ்லோகனை மாற்றிக்கோங்க. பேரை மாற்றணும், இல்லைன்னா வேலையை மாற்றணும். பேர் பெத்த பேருன்னு சொல்லுவாங்கல்ல, ஒன்று நல்ல பேரை வச்சுட்டு நல்ல வேலையை செய்யணும், இல்லை உங்கள் பேரை மண்டி மாற்றிக்கோங்கன்றார். ஸ்லோகன் என்ன ஸ்லோகனோ அதுக்கு மாதிரி செயல் செய்யுங்க. இல்லை உங்கள் செயலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோகனை மாற்றிடலாமான்னு பேர் கேட்குறார். சுயமாற்றம் மூலம் உலக மாற்றத்துக்கு பதிலாக பிறரது மாற்றத்தின் மூலம் சுயமாற்றம் என்று மாற்றிக்கொள்ளலாமா வேண்டாமா? மீண்டும் பாப்தாதா ஒரு நிபந்தனை வைக்கிறார். ஏற்றுக்கொள்வீர்களா? கூறட்டுமா? பாப்தாதா 6 மாதத்திற்கான ரிசல்ட் பார்ப்பார், பிறகு வருவேன்
இல்லையெனில் வரமாட்டேன். தந்தை சரி என்று கூறிவிட்டார் எனில் குழந்தைகளும் சரி என்று கூற வேண்டும் அல்லவா? நீங்க சொல்றத நான் கேட்கிறேன்னா நான் சொல்றத நீங்க கேட்கணும் இல்லையா? என்ன நடந்தாலும் சரி, பாப்தாதா கூறுகின்றார், சுயமாற்றத்திற்காக எல்லைக்கு உட்பட்ட இந்த நான் என்பதில் இருந்து இறக்க வேண்டி இருக்கும், இறந்து போக வேண்டியிருக்கும். சரீரத்திலிருந்து இறந்து போறதை பற்றி சொல்லல, நான் என்பதிலிருந்து இறந்து விட வேண்டும். நான் தான் சரி, நான் இப்படி இருக்கிறேன், நான் என்ன குறைந்தவனா, எனக்கு எல்லாம் தெரியும், இந்த நான் என்பதில் இருந்து இறந்து விட வேண்டும். எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான். ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுனால என்ன அர்த்தம்? நான் இருக்குதுன்னு அர்த்தம். பாபா சொல்றார், இந்த நானிலிருந்து இறந்து விட வேண்டும். இந்த இறப்பு மிக இனிமையான இறப்பு. இந்த இறப்பு மிக இனிமையான இறப்பு. நான் செய்தேன் அப்படிங்கிற அந்த நான் தான் சரி, நான் என்ன குறைந்தவனா, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த நானிலிருந்து இறப்பதற்கு பேர் என்னது? இனிமையான இறப்பு. இது இறப்பு கிடையாது. 21 ஜென்மத்திற்கும் ராஜ்ய பாக்கியத்தில் உயிரோடு வாழ்வது, அமராக இருப்பது ஆகும். இந்த கண்டிஷனை ஏத்துக்கிறீங்களா? டீச்சர்ஸ் ஏத்துக்கிறீங்களா? டபுள் ஃபாரினர்ஸ் ஏத்துக்கிறீங்களா? டபுள் ஃபாரினர்ஸ் என்ன சங்கல்பம் பண்றீங்க? அதை செய்வதில் தைரியம் வைக்கிறீர்கள். இது விசேஷத்தாவாகும். பாரதவாசிகள் மும்மடங்கு தைரியசாலிகள். அவர்கள் டபுள் என்றால் இவர்கள் ட்ரிபிள் அப்படின்றார். நம்மளை விட்டு கொடுக்கல. டபுள் ஃபாரினர்ஸ் எப்படியாமா? டபுள் தைரியம் வச்சு செய்யறதில்ல. அவங்க டபுள்னா நீங்க யாரு? ட்ரிபிள் அப்படின்றார், மும்மடங்கு. ஆக பாப்தாதா இதைத்தான் பார்க்க விரும்புகிறார். புரிந்ததா? இதுதான் பாப்தாதாவின் சிரேஷ்டமான நம்பிக்கை தீபம், ஆசை தீபம் ஆகும். ஒவ்வொரு குழந்தையின் உள்ளுக்குள்ளும் இது ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்பொழுது இந்த முறை தீபாவளி கொண்டாடுங்கள். 6 மாதங்களுக்கு பிறகு கொண்டாடினாலும் பரவாயில்லை. தீபாவளினா என்னது? இந்த நம்பிக்கை தீபத்தை ஏற்றணும். பாபாவுடைய இந்த நம்பிக்கை தீபத்தை ஏற்றணும். 6 மாசத்துக்கு பிறகு கொண்டாடினாலும் பரவாயில்லை. பிறகு பாப்தாதா தீபாவளிக்கான விழாவை பார்ப்பார், தனது நிகழ்ச்சியையும் பார்ப்பார். செய்தே ஆக வேண்டும். நீங்கள் செய்யவில்லை என்றால் பின்னால் வருபவர்கள் செய்வார்களா என்ன? மாலை உங்களுடையது அல்லவா? 16,108 நீங்கள் பழையவர்கள்தான் வருவீர்கள் அல்லவா? எவ்வளவுக்குள்ள? 16,108 நீங்கள் பழையவர்கள்தான் வருவீர்கள் அல்லவா? புதியவர்கள் பின்னால் வருவார்கள். ஆம், சிலர் கடைசியில் வந்தாலும் வேகமாக வருவார்கள். சிலர் இதில் எடுத்துக்காட்டாக இருப்பார்கள். கடைசியில் வந்தாலும் வேகமாக செல்வார்கள், முதலாவதாக வருவார்கள். ஆனால் மிகச் சிலர் மட்டுமே அப்படி இருப்பாங்க. மற்றபடி நீங்க தான் இருப்பீங்க. நீங்க தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் ஆகியிருக்கிறீங்க. நீங்கள் தான் ஆக வேண்டும். எங்கு அமர்ந்திருந்தாலும், அயல் நாட்டில் அமர்ந்திருந்தாலும், உள்நாட்டில் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் நீண்ட காலம் உறுதியான நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் அதிகாரிகள். பாப்தாதாவிற்கு அன்பு இருக்கிறது அல்லவா? யார் நீண்ட காலம் நல்ல முயற்சியாளர்களாக இருக்கின்றார்களோ, சம்பூரண முயற்சியாளர்களாக அல்ல, ஆனால் நல்ல முயற்சியாளர்களாக இருக்கிறார்களோ, அப்போ அவங்க தான் டிராமா படி அந்த உயர்ந்த பார்ட்டையும் அடையிறாங்க. கொஞ்சம் பேர் தான் லாஸ்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய எடுத்துக்காட்டில் இருப்பாங்க. மற்றபடி அதிகபட்சம் பேர் பழைய ஆத்மாக்களாகிய நாம தான் இருப்போம். நீண்ட கால புருஷார்த்தத்துக்கு நீண்ட கால பலனும் இருக்கும். சரி, நல்லது தானே, பக்காதானே. சுப சிந்தனை, சுப சிந்தனையாளர், சுப பாவனை மற்றும் உயர்ந்த உள்உணர்வு, உதவி செய்யும் பாவனை, கருணை உள்ளத்திற்கான பாவனை, இவைகளை வெளிப்படுத்துங்கள். இப்பொழுது இதையெல்லாம் உள்ளே அடங்கி இருக்கிறது, அதை வெளிப்படுத்துங்க. அதிக அறிவுரை கொடுக்காதீங்க, மன்னித்து விடுங்கள். ஒருவருக்கொருவர் அறிவுரை கொடுப்பதில் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். ஆனால் மன்னிப்பின் கூடவே போதனை கொடுங்க. அட்வைஸ் பண்றதா இருந்தால் மன்னிச்சிடுங்க, அப்புறம் பண்ணிக்கலாம். முரளி கூறுவதில், கோர்ஸ் எடுப்பதில் அல்லது என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் அதில் சொற்பொழிவு செய்வதில், இதெல்லாம் நீங்க நல்ல புத்திசாலி தான்.
பாபா சொல்றார், ஆனா காரிய விவகாரங்கள் செய்யும் பொழுது மன்னிப்பு மற்றும் போதனை ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். வெறுமனே அட்வைஸ் மட்டும் பண்ணாதீங்க. நீங்க அட்வைஸ் பண்றதுக்கு எப்பந்தான் தகுதி உடையவர்ன்றார் பாபா. உங்களால ஒருத்தவரை மன்னிக்க தெரியும்னா அட்வைஸ் பண்ணுங்க. மன்னிக்க வரலை அப்படின்னா அட்வைஸும் என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படின்றார் பாபா. அதாவது கருணை உள்ளமுடையவராகி சுபமான பாவனை உள்ளமுடையவராகி நீங்க அட்வைஸ் பண்ணா அது வேலை செய்யும். உங்களது கருணை அப்படி வேலை செய்யும். பிறரது பலகீனமும் மன்னிக்கப்பட்டு விடும். நல்லது, புரிந்ததா? இப்பொழுது ஒரு வினாடி, ஒரே ஒரு செகண்ட் மனதிற்கு எஜமானராகி மனதை எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் ஒருமுகப்படுத்த முடிகிறதா? செய்ய முடியுமா? இப்பொழுது இந்த ஆன்மீக பயிற்சி செய்யுங்கள். ஒரு செகண்ட்ல மனசை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் எப்படி இருக்கணுமோ அப்படி ஒருமுகப்படுத்தி இருங்க. முற்றிலும் மனம் ஒரு நிலை ஆகி இருக்க வேண்டும். சங்கல்பத்தில் கூட அசைவு என்பது, குழப்பம் என்பது இருக்க வேண்டாம். நிலையாக இருக்க வேண்டும். ஒரு செகண்ட். நல்லது. நாலாபுரத்திலும் உள்ள அனைத்து அழிவற்ற அளவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானர்கள், சதா சங்கமிகத்து சிரேஷ்ட பந்தன் முக்து ஜீவன் முக்து ஸ்திதியை நிலைத்திருக்கக்கூடிய, சதா பாப்தாதாவின் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய, சதா ஒற்றுமை மற்றும் ஒருநிலைப்படுத்தும் சக்தி மூலம் சக்தி நிறைந்த மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே வணக்கங்கள் உரித்தாகுக. நாலாபுறங்களிலும் தூரத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு யார் அன்பு நினைவுகள் அனுப்பியுள்ளானரோ அவர்களுக்கும் பாப்தாதா மிக மிக உள்ளபூர்வமான அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். கூடவே அதிக குழந்தைங்க மதுவனத்தின் புத்துணர்விற்கான நல்ல நல்ல கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கும் விசேஷ அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம்: கடந்தவைகளை சிந்தனையில் கொண்டு வராமல் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆகுங்கள். கடந்தவைகளை சிந்தனையில் கொண்டு வராமல் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆகுங்கள். இன்று வரை, இப்பொழுது வரை என்னவெல்லாம் நடந்து இருந்ததோ அதற்கு அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். துக்கம்னாலே என்னதுதான்? பாஸ்ட்னு அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு பாஸ்ட் புத்தியில் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? கவலைன்னா என்னது? பாஸ்ட். இப்பொழுது வரை என்ன நடந்துச்சோ அதுக்கு புள்ளி வச்சிருங்க. கடந்தவைகளை சிந்திக்காமல் இருப்பதுதான் தீவிர புருஷார்த்தம். கடந்தவைகளை சிந்திக்காமல் இருப்பதுதான் தீவிர புருஷார்த்தம். ஒருவேளை ஒருவர் கடந்ததை சிந்திக்கிறார் எனில் நேரம், சக்தி, சங்கல்பம் அனைத்தையும் வீண் செய்கிறார். வேஸ்ட் பண்ண அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் உண்டு. வேஸ்ட் பேசுறவங்க என்னைக்குமே நல்லா இருந்ததாக பாபா சொல்ற. ஒருவேளை ஒருவர் கடந்ததை சிந்திக்கிறார் எனில் நேரம், சக்தி, சங்கல்பம் அனைத்தையும் வீண் செய்கிறார். இப்பொழுது வீண் செய்யும் நேரம் இல்லை. இப்போ பாஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. யார் என்ன பண்ணாங்க, இந்த பஞ்சாயத்து வைக்கிறதுக்கெல்லாம் நேரம் என்ன, ரைட்டா நீங்க ரைட்டா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. ஏனெனில் சங்கயுகத்தின் 2 நிமிடம் அல்லது 2 வினாடி கூட வீணாகினால் அநேக ஆண்டுகள் வீணாகி விட்டதாக பொருள். ஆகவே நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து இப்பொழுது கடந்தவைகளுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். முற்றுப்புள்ளி வைப்பது என்றால் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவர் ஆகுவது ஆகும். ஃபுல் பாபா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களோ அவங்க எல்லா பொக்கிஷங்களையும் ஃபுல் ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. ஸ்லோகன்: ஒவ்வொரு சங்கல்பமும் சிரேஷ்டமாகும் போது தனக்கும் உலகிற்கும் நன்மை ஏற்படும். ஒவ்வொரு சங்கல்பமும் சிரேஷ்டம் ஆகும் பொழுது தனக்கும் உலகிற்கும் நன்மை ஏற்படும். அவ்யக்த இஷாரா, அவ்யக்த சமிக்கை, தூண்டுதல். சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற நாகரிகத்தை தாரணை செய்யுங்கள். ஞானத்தின் எந்த ஒரு விஷயத்தையும் அத்தாரிட்டி கூடவே சத்தியம் மற்றும் பண்பாட்டுடன் பேசுங்கள். நான் ஆத்மா
ஆத்மா அழிவில்லாதது. சொல்லுங்க, எப்படி சொல்லணும்? அத்தாரிட்டியா சொல்லுங்க. அப்புறம் பண்பாட்டோடு அந்த சத்தியத்தை எப்படி சொல்லணும்? பண்பாட்டோடும் சொல்லுங்கள். சங்கோஜத்துடன் அல்ல. பிரத்யக்ஷப்படுத்துவதற்கு முதலில் தன்னை பிரத்யக்ஷப்படுத்துங்கள். பயமற்றவர் ஆகுங்கள். சொற்பொழிவின் போது வார்த்தைகள் குறைவாக இருக்க வேண்டும், ஆனால் அவ்வளவு சக்திசாலியாக இருக்க வேண்டும். அதில் தந்தையின் அறிமுகம் மற்றும் அன்பு கலந்திருக்க வேண்டும். பாபாவுடைய அறிமுகம் மற்றும் அன்பு. நீங்க சத்தியத்தை சொல்லும் போது அந்த சத்தியத்தோட அன்பும் கலந்திருக்க வேண்டும். அன்பு காந்தம் போன்ற ஆத்மாக்களை பரமாத்மாவின் பக்கம் ஈர்க்க வேண்டும். அன்பு காந்தம் போல பரமாத்மாவின் பக்கம் ஈர்க்க வேண்டும். நல்லது. பாபனிக்கு என்ன சொல்றாங்க? இந்த ஆண்டு விசேஷமாக ஜீவன் முக்தி ஆண்டாக கொண்டாடுங்கள். ஒற்றுமை மற்றும் ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் தந்தையை வெளிப்படுத்துங்கள்.